தொண்டர்கள் வந்து ஐயா ஃபோட்டோ உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துங்க. இப்போ நம்ம வெளியே உட்காந்துருக்கையில் ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல, அது மாதிரி ஐயா தலைவரே ஃபோட்டோ எடுத்து வா 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 பக்கத்தில் வந்து நின்றுக்கோ. அப்போ நிறைய பத்திரிக்கை ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிற்பாங்க, 10-15 பேர். ஏப்பா ஃபோட்டோ எடு. அவன் இப்போ தலைவர் சொல்லையில் மறுக்க முடியாதுல்ல, அவன் ஃபோட்டோ எடுத்துருவான் ஃபோட்டோகிராஃபர். இவன் ரொம்ப நன்றி தலைவரே அப்படின்னு கிளம்ப போவான். இப்போ இந்த காட்சியை மட்டும் நினச்சி பார்த்துங்க. ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டவனுக்கு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஃபோட்டோகிராஃபருக்கு சிக்கல் என்னென்னா, அப்போல்லாம் நெகட்டிவை கழுவி பிரிண்ட் போடணும். இப்போ இந்த கூட்டத்தில் இவன் ஒருத்தன் ஆசைப்பட்டான், அவர் நிறைவேற்றியாச்சு, இவன் ஃபோட்டோ எடுத்துட்டான். இப்போ அவனுக்கு தொழில் நஷ்டம். யாருக்கு? ஃபோட்டோகிராஃபருக்கு. காப்பியை போட்டு கொடுத்தா தானே காசு. இவன் தலைவரோட ஃபோட்டோ எடுத்துட்ட சந்தோஷத்தில் இவன் கிளம்பிடுவான். யார்? தொண்டன். அப்போ என்ன செய்வார் தெரியுமா? அவர் என்ன செய்வார் தெரியுமா? தம்பி வா, ஃபோட்டோ எடுத்துட்டேன், காப்பி வேண்டாமா? ஃபோட்டோகிராஃபர் உங்கள் அட்ரஸை இவர்கிட்ட கொடுங்க. யார்கிட்ட? தொண்டன்கிட்ட கொடுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? எந்த கருணை பாருங்கள். தொண்டனுக்கும் தலைவனுடைய படம் கையிலே இருக்கிறது, ஃபோட்டோகிராஃபருக்கும் தொழில் நஷ்டம் இல்லை. இதுதான் சார் எம்ஜிஆர். இதுதான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்றால் மெர்சிஃபுல் ஜெனரஸ் ராமச்சந்திரன்.